வருமானம் ரெட்டிப்பாகணும். வீட்ல பணம் பல மடங்கு சேர தொடங்க ஆரம்பிக்கணும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும். வியாபாரம் நல்ல செல்வ செழிப்பா நல்ல முன்னேற்றம் அடையணும். நல்ல வியாபாரம் பெருகணும். பணம் சேரணும் அப்டின்னாலும் ஓகே. வீட்ல நல்ல ஒரு பணவரவு இருக்கணும். நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன்லேருந்து எப்படியாச்சும் வெளிய வர மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, கடன்லேருந்து முற்றிலுமா வெளிய வரதுக்கும், பணவரவு வீட்ல வரதுக்கும் இந்த ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்த நீங்க செய்து பாருங்க. இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள். இந்த நாள்ல நீங்க செய்யும் பொழுது, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே அந்த மாதம் முழுவதும் தேவையான பணவரவும் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இது கண்டிப்பாக உருவாக்கி தரும். ரொம்பவே சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம். அனைத்து மதத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் பணவரவு வரணுமோ, யாருக்கெல்லாம் கடன் அடையணுமோ அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள். இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமுமே நமக்கு நல்ல பணவரவு வரணும். அந்த மாதம் முழுவதுமே அடுத்தவர்கிட்ட கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அனைத்தும் தீர்றதுக்கான பணவரவு நமக்கு வரணும். சேமிப்பதற்கான வழிகள் உருவாகணும். நல்ல முன்னேற்றம் இருக்கணும். நம்ம வந்து வியாபாரத்திலையும் சரி, வீட்லேயும் சரி நல்ல பணவரவு இருக்கணும் அப்படின்றவங்க இன்று இரவு 12 மணிக்குள்ளே இந்த 2 பொருளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். விருப்பம் இருக்குது, உங்களால் செய்ய முடியுன்றவங்க தினம்தோறும் நீங்கள் இதை செய்யலாம், தவறு கிடையாது. ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை தான். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி கந்திருஷ்டி நீக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராம்பு, க்ளோவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சமையலுக்கு பயன்படுத்திய கிராம்பு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராம்பு எப்படி சரியான முறையில் நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இது பண வரவை கொடுக்குமா, பணத்தை அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிராம்பு. நிறைய பொருட்களுக்கு நிறைய தாந்திரிக முறையை நம்ம பயன்படுத்துறத பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வகையில் கிராம்பு எப்படி சரியாக பயன்படுத்தினா நமக்கு பண வரவு வரும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு உரிய பொருள். ஸோ நிறைய பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. 108 பொருட்களை மகாலட்சுமி தாயார் வாசனை செய்கிறாங்க. நிறைய பொருட்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, வாசனை மிகுந்த ஒரு பொருள். அதே மாதிரி நம்ம பெருமாளுக்கும் பயன்படுத்துவோம். ஸோ நமக்கு வந்து சுக்கிர பகவான் அருள் வேணும், மகாலட்சுமி தாயார் அருள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராம்பை நீங்கள் பயன்படுத்துங்க. பணம் வைக்கும் இடத்துல ஒரு 2-3 போட்டு வைங்க. எப்பொழுதுமே அந்த வாசனை இருக்கட்டும். இந்த வாசனை எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக பண வரவு அப்படின்றது அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து பணம் வைக்கும் இடத்துல, பர்ஸில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு எந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் பஞ்ச பாத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதே மாதிரி 2-3 கிராம்பு இடித்து போடுங்க. ஒரு ஏலக்காய் போடுங்க. துளசி இலை இருந்துச்சுன்னா துளசி இலை 2-3 போடுங்க. எப்பொழுதுமே வெறும் தண்ணீர் பஞ்ச பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில பொருட்கள் போட்டு நீங்கள் வைங்க. கோவிலில் நம்ம கொடுக்குற தீர்த்தமும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை குடிக்கும் பொழுது நம்ம உடல் மட்டும் இல்லை, மனதும் தெளிவு பெறுது. நல்ல ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி தான் வீட்லேயுமே எப்பொழுதுமே பஞ்ச பாத்திரத்தில் பூஜை அறையில் இதை வந்து எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி கிராம்பு நிறைய விதங்கள் நம்ம பயன்படுத்துவோம். இன்று இரவு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சின்னதாக அகல் விளக்கு, அப்படி அகல் இல்லாதவங்க நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பித்தளை தட்டோ, ஏதாச்சும் ஒரு பாத்திரம், கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடிய தட்டோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லைனா மண் அகல் இருக்குது, மண் பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன கப் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்காதனால உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேங்க, என்கிட்ட வந்து அகல் இல்லை மேடம், ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு அப்பயே உடனே கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பித்தளை பாத்திரங்கள், இல்லை கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடிய பொருட்கள் இதில் இருந்து எடுத்து இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா ஹாலில், அப்படி இல்லை நீங்கள் ஹால் இதை எல்லாமே ஒரே ரூம் தான் அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அதற்கேற்ற மாதிரி ஒரு இடமா பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. கிழக்கு நோக்கி, அப்படி இல்லைனா வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. வடக்கு பார்த்த மாதிரி இல்லை கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரே ஒரு துண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் கற்பூரம், பச்சை கற்பூரம் இது 2மே சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதற்கு கூட ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருளையும் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு நல்ல பண வரவு வரணும், எனக்கு வந்து இந்த பண பிரச்சனைகள் தீரணும், அடுத்த மாதம் முழுவதுமே எனக்கு பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும்,
ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க. கற்பூரம் ஏற்றிட்டும் அதில் கிராம்பு போடலாம், இல்லை எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டும் நீங்கள் அப்படியே அதை எரிக்கலாம். ஸோ கற்பூரம் 2, 3 போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப புகை வரும், ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, அதனால் எனக்கும் செட் ஆகுது அப்படின்றவங்க நீங்கள் ஒரே ஒரு கற்பூரம் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட் டைமில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்வளோ புகை வரும், எப்படி வரும், நான் இதை இத்தனை ஏற்றணுமான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றினாலும் போதும். ஸோ 2, 3 ஏற்றினாலும் தவறு கிடையாது. ஒரே ஒரு கற்பூரம் 4, 5 கிராம்பு போட்டு அதில் ஏற்றிட்டு அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க. உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது, சொந்தமாக வீடு கட்டணும், நல்ல வருமானம் வரணும், தொழிலில் முன்னேற்றம் வரணும், இந்த மாதிரி உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையுமே இதில் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் வேண்டுதலை மனதார வைங்க. நெகட்டிவான திங்கிங்கோ நெகட்டிவாக சொல்கிறதையோ பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு பண வரவு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அதன் மூலமாக நீங்கள் கடனை அடைச்சிடுவீங்க. அப்போது உங்களுக்கு நல்ல பண வரவு வரணும், நல்ல வருமானம் வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து மைல்டாக ஒரு புகை வரும், லைட்டாக வரும், நல்ல நறுமணமாக இருக்கும். ஸோ அந்த புகையை நீங்கள் நல்லா அப்படியே முகர்ந்துட்டு முடிஞ்சவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளுக்கு பின்னாடி காட்டலாம். ஸோ அனைவருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பகலில் செய்கிறீங்க, ஏன்னா இதை நான் தினம்தோறும் செய்யலாம், தவறு கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். தினம்தோறும் செய்கிறவங்க நீங்கள் பகல்லையும் செய்யலாம், இரவு தூங்குறதுக்கு அப்புறமா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருக்க டைமில் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ பகலில் செய்கிறவங்க வீட்டில் எல்லா கதவுகள் இருக்கும் பாருங்கள், அந்த கதவுகளுக்கு பின்னாடி எல்லாமே இந்த புகையை லைட்டாக காமிங்க. நிறைய வராது, சாம்பிராணி அளவுக்குலாம் வராது, லைட்டாக வரும். இருந்தாலும் கதவுகளுக்கு பின்னாடி ஏன் காமிக்கிறோன்னா அங்கே எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இன்று இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளே செய்கிறீங்க அப்படின்றவங்க கதவுகளுக்கு பின்னாடி காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை இந்த புகையை மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்து 2 to 3 மினிட்ஸ் ஒரு அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக எடுத்து கிச்சன்லேயோ இல்லை ஹால்லேயோ ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க. நாளைய தினம் எந்திரிச்சதுக்கப்புறம் அதை மண்பாங்கான இடம், அப்படின்னா வீட்டில் கிச்சன் சிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ மண்பாங்கான இடம் இல்லை மண் தொட்டி இந்த மாதிரி இடத்துல போடுறவங்க நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய கை கால்களை கழுவிக்கோங்க. அதே மாதிரி அகலோடையோ இல்லை நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய அந்த பாத்திரம் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடையே போட வேணாம். அதை மட்டும் நீங்கள் என்ன அதில் எரிஞ்சு கொஞ்சம் சாம்பல் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொட்டிட்டு வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த பச்சை கற்பூரம் இல்லை கிராம்பு இல்லை நார்மல் கற்பூரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நமக்கு எப்படி இவ்வளோ வருமானம் வந்துச்சு, நம்மளாம் இந்த கடனை அடைச்சோம் அப்படின்ற மாதிரி நம்மளே வியந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் வரும் வாழ்க்கையில். ஸோ இந்த 2 பொருளுக்குமே இந்த கற்பூரம் கிராம்பு சேர்த்து எரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இப்போ ரொம்ப பிரச்சனை இருக்கீங்க அப்படின்றவங்க ஒரு 15 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க. 15 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தினந்தோறும் செய்ய முடியலனாலுமே மாதத்தின் முதல் நாள், அதே மாதிரி மாதத்தின் இறுதி நாள், கடைசி நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யலாம், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். ஸோ இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள், நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது, செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. ஸோ நாளை தினம் நீங்கள் செய்யலாம். இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைமிங்ஸ், நம்ம இந்த நாட்கள் எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு மாதத்தில் அமாவாசை நாட்களில் வருது, பௌர்ணமி நாட்கள் வரும். ஸோ 30 நாளுமே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க 30 நாளுமே செய்யலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறவங்க நம்ம ஏதாச்சும் முயற்சி செய்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். ஸோ அப்போ தடைகள் எல்லாமே நீங்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினாவே போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கர்மா குறையணும், நம்மளுடைய கர்ம வினை குறையணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு என்ன பண்ணணும், தானங்கள் செய்யணும். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, பசுமாட்டுக்கு கூட குறிப்பிட்டு என்ன தானம் செய்தால் நம்ம கடன் அடையும் மாதிரி நிறைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானங்கள் செய்யும் பொழுது நம்ம ஏதாச்சும் பிறவியில் செய்கிற இந்த பாவங்களால் இந்த பிறவியில் கஷ்டப்பட்டுருப்போம் பார்த்தீங்களா, இந்த கஷ்டமும் நீங்கிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம நல்லது தான் செஞ்சுட்ருக்கோம், ஆனால் நமக்கு ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவால் தான். அந்த கர்மா குறையத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எளிமையாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப பெரிய அளவில் செலவு செய்து செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லமோ சர்க்கரையோ உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் எப்பொழுதுமே தினம்தோறும் கொஞ்சம் செஞ்சுட்டே வாங்க. அது உங்களுக்கு ஒரு சில நாட்களே நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமே கேட்குறது மட்டும் இல்லாமல் செய்யணும்னு நினைப்பா, நான் செய்ய மாட்டோம். ஆனால் இதற்கப்புறம் இப்போ அடுத்து ஒரு நாளை தினம் மாதத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தானம் செய்யணும், இல்லைனா இந்த ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தினம்தோறும் அதை செஞ்சுட்டே வாங்க. அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அது உருவாக்கி தரும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி ரொம்பவே இருக்குது. அந்த மாதிரி பௌர்ணமி
பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல நிறையவே நேர்மறை ஆற்றல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்று மாதத்தின் கடைசி நாள், நாளைய தினம் முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை வருது. இந்த 3 நாட்களுமே நீங்க தொடர்ந்து செய்யலாம். இந்த மாதிரி இந்த தொடர்ந்து 3 நாட்கள் வரதும் ரொம்ப அதிசயமான ஒரு நாள் தான். இப்படி 3 நாள் வரும்பொழுது இந்த 3 நாளுமே இந்த மாதிரி கற்பூரம், கிராம்பு எரிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். கடன் சுமைகள் படிப்படியா நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். இத நீங்க வீடுகள்லயும் செய்யலாம், வியாபாரம் செய்யும் இடத்துலயுமே செய்யலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம கடையில தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. நீங்க வீட்ல செஞ்சாவே அதற்கான பலன் உங்களுக்கு கடைகள்லயுமே கிடைக்கும். வியாபாரம் செய்ற இடத்துலயுமே கிடைக்கும். நெறைய பேர் நான் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பண வரவு வரமாட்டுது. வந்தாலும் செலவாயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாரி அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது. பணத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். பணம் வைக்கும் இடம், பணப்பெட்டி இத பத்தி எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் சனி பிரதோஷம் இருக்கு. சனி பிரதோஷம் நம்ம கோவிலுக்கு செல்ல முடியல, அபிஷேகத்துல கலந்துக்க முடியல அப்படின்னாலுமே வீட்ல இருந்தே மனதார ஒரு நிமிஷம் சிவபெருமான மனதார நினைச்சு வேண்டிக்கோங்க. உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இன்றைய தினம் சனி பிரதோஷம், தேய்பிறை சனி பிரதோஷம். இதை தவற விடக்கூடாது. அதனால கோவிலுக்கு செல்ல முடியலனாலுமே நீங்க வீட்ல மனதை ஒருமுகப்படுத்தி உங்க வேண்டுதலை ஒரு நிமிஷம் வைங்க. இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருடைய கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.